என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் ஒரு புலாவ் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். அதாவது ரெட் கலர் புலாவ். நான் இதை பீட்ரூட்டோட சேர்த்து செய்திருக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்திருக்கிறேன். உண்மையிலேயே நல்ல டேஸ்டாக வந்திருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. புலாவுன்னு சொன்னால் இந்த பொருட்கள் மட்டும்தான் போட வேணும், மற்றதுகள் எல்லாம் போடக்கூடாது இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்கோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு பெரிய பீட்ரூட் ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் சோயா மீட்டுன்னு சொல்லுவோம். சோயா சங்க் சுடுதண்ணியில் விட்டு போட்டு கொஞ்சம் ஊற விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை விட ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, உள்ளி பொடியாக நறுக்கியும் போடலாம், இல்லையண்டா அரைத்து பேஸ்டாகவும் நீங்கள் போடலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் தான் இதில் நான் போட்டிருக்கிறேன். மற்றது ஸ்வீட் கார்ன், அதுவும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சது தான். இதை விட உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, பெருஞ்சீரகம், அதோட முக்கியமாக நற்சீரகமும் தேவை. அதை விட மிளகாத்தூள் அல்லது கறி மிளகாத்தூள் அல்லது தனி மிளகாத்தூள் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு போடலாம். சரி, வாங்கோ இந்த டேஸ்டியான பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அகன்ற பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு விட்டு நான் ஹீட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ கடுகு, பெருஞ்சீரகம், அதோட கொஞ்சம் நற்சீரகம் அதுவும் போட்டு வெட்டி வச்சிருந்த வெங்காயம், நான் இதில் நீல வாக்கில் தான் இந்த வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயத்தையும் அதோட சேர்த்து போடுறேன். ஒரு நிமிடம் அளவுக்கு நீங்கள் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்க. உடனேயே அதோட அந்த சோயா சங்கையும் நீங்கள் போடலாம். ஏனென்று சொன்னால் அது கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வந்தால் டேஸ்ட் கூடவா இருக்கும். அதால் நான் அதை இப்போவே போடுறேன். இந்த சோயா சங்கை நீங்கள் போட்ட கையோடையே உப்பு அதற்கு தேவையான அளவு முதல் போடுங்க. கொஞ்சம் உப்பை போடுங்க. அப்போ தான் அந்த சோயா சங்கில் இதெல்லாம் ஊறி கொஞ்சம் வந்திருக்கும். கொஞ்சமாக உப்பை போடுங்க. இப்போ சோயா மீட் எங்களுக்கு தேவையான அளவு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரம் நான் எடுத்து வச்சிருந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட், மற்றது பீன்ஸ், நான் இதில் ரண பீன்ஸ் தான் போடுறேன். மற்றது அதோட ஸ்வீட் கார்ன், இவற்றையும் கருவேப்பிலையையும் சேர்த்து இப்போ போட்டு நான் வதக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நாங்கள் போட்ட பீன்ஸ், ஸ்வீட் கார்ன், சோயா மீட் எல்லாமே சேர்ந்து வதங்கி வருது. இந்த நேரத்தில் நான் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நான் சின்ன கண்ணான ஒரு இதால் தான் ஸ்க்ரேப் பண்ணினான். ஸோ அதண்டு சொன்னால் எல்லா ரைஸோடையும் சேர்ந்து கொஞ்சம் சுவையை கூடுதலாக தரமண்டுட்டு சரியான சிந்தனா தான் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பீட்ரூட்டையும் இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த நேரம் நாங்கள் தேவையான உப்பு முதலும் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக பார்த்து தேவையான உப்பு, மற்றது தனி மிளகாய் தூள் உங்களோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தேவையான அளவு உரைப்பு இருந்தால் காணும். தனி மிளகாய் தூள், நான் அதோட கொஞ்சம் கறி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கி இருக்கிறேன் நான் இதில். அதோட லாஸ்ட்டாக நாங்கள் கொஞ்சம் தண்ணி இதோட சேருங்கோ. ஹாட் வாட்டர் கொஞ்சம் நீங்கள் இதுக்குள்ளே விடுங்கோ. என்னத்துக்காகன்னு சொன்னால் அந்த தண்ணியில் இந்த பீட்ரூட்டுன்ற கலரும் சேர்ந்து கொஞ்சம் வந்து எல்லா ரைஸோடையும் அந்த கலர் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கோ, இந்த பீட்ரூட், சோயா மீட் எல்லாம் சேர்ந்த புலாவுக்குரிய அந்த கலவை ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் பஸ்மதி ரைஸ் அவித்தெடுத்து அந்த ரைஸை இப்போ நான் இந்த மிக்ஸோட கலக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது, இந்த பீட்ரூட்டோட யாராவது புலாவ் செய்வாங்களா, அப்படியண்டா இனிக்கும் எல்லாண்டு. நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நல்ல சுவையாக வரும். ஏனென்றா நீங்கள் உங்களுக்கு தேவையான உரைப்பு அதில் சேர்க்குறீங்கள். அதுவும் மற்ற மரக்கறிகள்லையும் இருக்கிற சுவைகள் சேரும்போது அந்த பீட்ரூட்டுக்குரிய அந்த தனிய இனிக்கும் அந்த சுவை, இனிப்பு சுவையே இல்லாமல் போய்விடும். பாருங்க, கலர்ஃபுல்லான ரெட் கலர் புலாவ் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. உண்மையில நல்ல வாசமாக இருக்குது. நீங்கள் செய்து பாருங்க வீட்டில். எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். பீட்ரூட் விரும்பாதவர்கள் கூட விரும்பி சாப்பிட்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. அவ்வளவு நல்ல வாசனையாக இருக்குது. இதுதான் இன்றைக்கு நான் செய்த பீட்ரூட் புலாவ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.